ஒரு அத்தை. எல்லாருக்குமே ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படின்ற ஆசை ரொம்ப அவங்களுக்கு உண்டு. ரொம்ப எப்படி சொல்றதுன்னா, எங்க எல்லாரையுமே ஒன்னா அந்த 10 ஃபேமிலியுமே எந்த ஒரு விதத்திலையும் பிரிஞ்சிடாம எல்லாரையுமே ஒன்னா வச்சிருந்தது வந்து எங்க அத்தை தான். ஏன்னா எல்லாருமே வந்து ஒரு ஒரு இடத்துல இருந்தாங்க. அத்தை ஃபேமிலி வந்து ஊட்டி வந்துட்டாங்க, நாங்க சென்னையில இருக்கிறோம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போதும் எங்களுக்குள்ள அந்த ஒரு டிஸ்டன்ஸ் இல்லாம எல்லாருமே நாங்க ஒன்னா இருக்கிறதுக்கு அத்தை ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தாங்க. கடைசி வரைக்கும் அவங்க வந்து ஏதாவது ஒன்று செஞ்சுட்டு சுறுசுறுப்பா இருக்கிறவங்க. ஒரு சோர்ந்தோ அவங்க அமைதியா இருந்தோ நாங்க பார்த்ததே கிடையாது. எல்லா வந்த உடனே கவனிக்கிறதுல வந்து அவங்கள மாதிரி ஒரு பெஸ்ட் சொல்லவே முடியாது. வந்த உடனே ஏதாவது ஒன்று செஞ்சு கொடுத்துட்டே இருப்பாங்க. பேசுறது, அந்த ஒரு கம்ஃபர்ட் வந்து அத்தை மாதிரி ஃபீல் ஆகாது, அம்மா மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ எதனாலும் அத்தை கிட்ட வந்து ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி ஷேர் பண்ணலாம். ஒரு ஜாலி, எங்க ஏஜுக்கும் அவங்க வந்து கரெக்டா இருப்பாங்க, எங்க அம்மா ஏஜ் அவங்களுக்கும் கரெக்டா இருப்பாங்க. ஒரு அண்ணி மாதிரிலாம் எங்க மம்மி கூடலாம் அவங்க கிடையாது. ஒரு ஃப்ரெண்டு மாதிரி தான் பேசிட்டு இருப்பாங்க. சின்ன வயசு போட்டோஸ்லாம் பார்த்தாலாம் வந்து தோல் மேல கை போட்டுட்டு மடியில படுத்துட்டு ஒரு அண்ணி நாத்தனார் அந்த மாதிரிலாம் ஒரு ஃபீலே இருக்காது எங்க ஃபேமிலியில. எல்லாருமே ஒரு ரொம்ப க்ளோஸாவே காணப்படுவோம். அதே மாதிரி எல்லாருமே வந்து ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல ரொம்ப ஆண்டவருக்குள்ள வளர்றதுக்கும் எல்லாருமே ஹெல்ப்ஃபுல்லா இருந்தாங்க. ஃபேமிலியில எல்லாருமே நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வாசிக்கிறது, ஆண்டவருக்காக ஊழியங்கள் செய்கிறது, அந்த மாதிரி நிறைய ஒரு விஷயங்களை காணப்பட ஆண்டவர் கிருபை செய்தார். இப்பவும் வந்து எங்க அண்ணனும் வந்து இங்க இந்த இந்த பகுதியில வந்து அவங்களும் ஆண்டவருடைய காரியங்களில் ஈடுபடுகிறது எங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமாய் காணப்படுகிறது. எங்களுடைய குடும்பத்திற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அத்தை இல்லாதது வந்து எங்களுக்கு ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு விஷயம். நாங்கள் லாஸ்ட் இயர் மே மந்த் வந்திருந்தோம். நாங்கள் எல்லாருமே திடீர்னு ஒரு கேதரிங் மாதிரி ஒன்று திடீர்னு வந்தோம். அப்போ கடைசி அத்தை எங்களை பார்த்து பேசினாங்க. எப்போ நாங்கள் போனாலுமே நாங்கள் கிளம்பும் போதுமே அழுதுருவாங்க. போனோமே அந்த ஒரு 2 நாள் 3 நாள் இல்லை ஒரு 5 நாள் அப்படிதான் ஸ்டே பண்ணுவோம். அவங்களுக்கு எங்களுக்கு பிரிவு வந்து கஷ்டமா இருக்கும். அழுதுகிட்டே இருப்பாங்க. அழாதீங்க அத்தை அப்படின்னா கூட அவங்களுக்கு அழுதுருவாங்க. அடுத்தது எப்போ பார்க்க போகிறோம்னு தெரியலையே மக, நான் அங்கே வரணும் அப்படின்னே பேசிகிட்டே இருப்பாங்க. ஸோ அத்தையை நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுறோம். எங்கள் ஃபேமிலிக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய அன்பு எப்பொழுதும் எங்களுக்குள்ள இன்னும் காணப்படணும். எவ்வளோ நாட்கள் ஆனாலும் நாங்கள் வந்து அவங்களுடைய நினைவு எங்களை விட்டு எப்போவுமே போகாது. ஏன்னா அந்த அன்பு எங்களுக்குள்ளேயும் அது எப்பொழுதும் காணப்பட உங்களுடைய ஜெபங்கள் எங்களுக்கு தேவை. எல்லாமே என் தங்கச்சி சொல்லிட்டா. பெரியமா நான் பார்த்ததுல இருந்து பக்கத்துல மிகவும் அன்பானவர்களாக காணப்பட்டாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு தான் பெரியமாவோட ஃபர்ஸ்ட் ஆனாலுமே எல்லாருக்கும் ஃபீட் பண்ணுவாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஈவன் இந்த டாக்ஸ் கேட்ஸ் எதை பார்த்தாலும் அவங்க அதில் அன்பாக இருப்பாங்க. அந்த அன்பு தான், அந்த கிறிஸ்துவின் அன்பு தான் லைஃப் என்பது ஒவ்வொருத்தருக்கும் காணப்பட வேண்டும். அந்த அந்த அன்பை எப்போதும் கேரி பண்ணணும்னு நாங்கள் எல்லாரும் நினைக்கிறோம். பெரியமா இல்லாமல் அண்ணாவும் அக்காவும் அது பெரிய லாஸ். அவங்களுக்காக நீங்கள் ஒரு நாள் ஜெபிச்சிருக்கீங்க, அவங்க தாங்கிருக்கீங்க. அதுக்காக சொல்கிறேன். தேங்க்யூ வெரி மச்.